Hi friends, 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு அதிகமான பேஸ் உள்ள நிறைய TWS Boult Audio பிராண்ட்ல இருந்து லான்ச் பண்றாங்க. ரீசெண்டா Boult Audio X10 Pro அப்படிங்கற இந்த TWS லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த TWSல பேஸ் அதிகமா இருக்குதா? 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இத வாங்கலாமா? இத பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பாக்ஸோட ஃப்ரண்டில் X10 Pro அப்படிங்கிறத பெருசாக ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் TWS ஃபோட்டோ போட்டிருக்காங்க. பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த TWS அமேசானில் பார்த்திங்க அப்படின்னா 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுறாங்க. இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளாடி TWS எக்ஸ்ட்ரா இயர்டிப்ஸ், டைப் சி சார்ஜிங் கேபிள், யூசர் மேனுவல் மற்றும் 1 இயர் வாரண்டி கார்டு வச்சுருக்காங்க. இந்த TWS நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வாரண்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சார்ஜிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு வித்தியாசங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதே டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான TWS Boult Audio பிராண்ட்ல இருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பில்டு குவாலிட்டி ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சார்ஜிங் கேஸை எங்கேயும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சார்ஜிங் கேஸில் ஸ்க்ராட்ச் அதிகமாக விழலை. அதே போல் சார்ஜிங் கேஸோட சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா Boult Audio அப்படிங்கிற பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா LED இண்டிகேட்டர் இருக்குது. இந்த சார்ஜிங் கேஸ்ல டைப் சி இருக்கனால சார்ஜிங் ஸ்பீடாக இருந்துச்சு. சார்ஜிங் கேஸ்ல இயர்பட்ஸ் வெளியே எடுத்தா இயர்பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகுது. இயர்பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலரில் இருக்குது. இயர் டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கலரில் இருக்குது. இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் காதுக்கு பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. எந்த ஒரு இஷ்யூ எதுவுமே இல்லை. பெரும்பாலும் 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கால் குவாலிட்டி பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 4 மைக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு இயர்பட்ஸில் 2 மைக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் இஎன்சி டெக்னாலஜி இருக்கனால கால் பேசும்போது வெளியே உள்ள நாய்ஸை கொஞ்சமாக கட் பண்ணி விடுது. கால் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஆவரேஜாக இருக்குது. இந்த இயர்பட்ஸோட மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டச் கண்ட்ரோல் ஏரியா இருக்குது. இதன் மூலமாக மியூசிக் மற்றும் கால்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 2 செகண்டுக்கு லாங் டச் பண்ணிங்க அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆக்டிவேட் ஆகுது. 4 வாட்டி டேப் பண்ணிங்க அப்படின்னா கேமிங் மோட் ஆக்டிவேட் ஆகுது. இந்த இயர்பட்ஸில் 50 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி இருக்குது. கேமிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பெட்டராக இருந்துச்சு. பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. Boult ஆடியோ பிராண்டு பொறுத்த வரைக்கும் கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு TWS அதிகமாக லான்ச் பண்ணுவாங்க. அதே போல் அதிகமான பிளேபேக் கொடுப்பாங்க. இந்த TWS பொறுத்த வரைக்கும் 45 மணிக்கூர் பிளேபேக் கிடைக்குது. இயர்பட்ஸ் ஒரு வாட்டி முழுமையாக சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 9 மணிக்கூர் பிளேபேக் கிடைக்கும் அப்படின்னு பிராண்ட் சொல்கிறாங்க. ஆனால் நான் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் கொஞ்சம் கம்மியாக வச்சு யூஸ் பண்ணி பார்த்ததில் 7 மணிக்கூர் பிளேபேக் உங்களுக்கு கிடைக்குது. இந்த இயர்பட்ஸில் லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 யூஸ் பண்ணியிருக்காங்க. SBC சப்போர்ட் இருக்குது. 10 மில்லிமீட்டர் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆடியோ பொறுத்த வரைக்கும் வால்யூம் கொஞ்சம் கம்மியாக வச்சு கேட்டிங்க அப்படின்னா வோக்கல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கிளியராக இருக்குது. வால்யூம் அதிகமாக வச்சு கேட்டிங்க அப்படின்னா வோக்கல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு கிளியராக இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான பேஸ் இந்த இயர்பட்ஸில் இருக்குது. இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு அதிகமான பேஸ் எதிர்பார்க்குற மக்களுக்காக லான்ச் பண்ண TWS அப்படின்னு சொல்லலாம். 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி சேல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கு இதை வாங்கிக்கலாம். ப்ரைஸ் அதிகமாக சேல் பண்ணாங்க அப்படின்னா இதை விட நிறைய பெட்டரான TWS Boult ஆடியோ பிராண்ட்ல இருந்து மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.